குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். Those are very much Karthik Kumar voice notes. He is lying that it is not him. When he gets a drink with his gang and calls on sends voice notes to me. He does it in Chennai slang. சுச்சிலிக்கு வந்த புதுசில் நான் பேசினேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேசவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த February மாதம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. செக்ஸ் படம் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அதை பேசியிருக்காங்க. ஏங்க நீங்கள் பத்திரிக்கை தானே, என் கூட எவ்வளோ நாள் பழகிட்டீங்க, இதை பற்றி வேற யாராவது வாயை திறந்துருக்காங்களா? ஆனால் உங்கள் மேலே வன்மம் இருக்கதா சொல்கிறீங்க. ஆனால் வன்மம் இருக்க மாதிரி தெரியல. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதோ ரகசிய நட்பு இருக்க மாதிரி. நடிகைகளை போய் இந்த மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போடாத, அரை நிர்வாணமாக ட்ரெஸ் போடாத சொல்லு, போராடு. அதை விட்டுட்டு நான் பேசுகிறவனை போய் என்னையை போய் திட்டி பேசியிருந்தேன்னு அர்த்தம். நான் எந்த ப்ளூ ஃபிலிமுக்கும் ஏஜெண்டாக இல்லை. ப்ளூ ஃபிலிம் ஷூட்டிங் கூட நான் பார்த்ததில்லை. ப்ளூ ஃபிலிம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. அதில் யார் யார் நடிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியும். அவங்களுக்கு அறிமுகமானவங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி ஆமாம், ஷகிலா நடித்து எத்தனை வந்திருக்கு. அப்போ அவங்க உங்கள் மகன் மேலே சொன்ன குற்றச்சாட்டு லெஸ்பியன் சொன்ன குற்றச்சாட்டு அது பொய், சத்தியமான பொய். அதை நிரூபிக்க சொல்லுங்க. சரி, இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போன பிறகு உங்களை இல்லை, அது நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு, பெரிய போர்க்களமாச்சு. ஏன்னா நான் சொன்னேன், ஏம்மா உண்மையாக இருந்தா நீ ஃபீல் பண்ணலாம், அவள் பொய் பேசியிருக்கா, அந்த பொய்க்கு அவளே அனுபவிச்சுட்டு போகிறா. நடிகைகள் விரும்பி போய் கன்னத்தில் சேர்ந்து வச்சு புகைப்படம் எடுக்கிறது அவங்க இஷ்டம். அதை யாருமே அந்த சமயத்தில் யாரும் அவர் வற்புறுத்தலை. அவங்களா போய் விழுந்தாங்க. திரிஷா முதற்கொண்டு, ஆண்ட்ரியா முதற்கொண்டு, எல்லாரும், நயன்தாரா முதற்கொண்டு எல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். அவர்களை வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் ரொம்ப காலமாக இருந்திருக்கீங்க. இந்த பார்ட்டி கலாச்சாரங்கிறது எப்போ இருந்து உருவாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பார்ட்டி கலாச்சாரம் எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் எம்ஜிஆர் நடிகர்கள் சிவாஜி கணேசன் காலத்தில் இல்லை. அப்போ பார்ட்டின்னா ஒரு விருந்து வைப்பாங்க, விருந்து மட்டும்தான். அங்கே நோ ஆல்கஹால். என்ன காரணம்னா காமராஜர் காலத்திலேருந்து அண்ணாவுடைய 2 வருஷம் இங்கே ஆல்கஹால் கிடையாது. அதனால் அந்த ஓப்பனாக யாரும் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் தான் இந்த பார்ட்டிங்கிறது ஆரம்பிச்சுது. ஆனால் அதுவும் சினிமாக்காரங்க பத்திரிகைக்காரங்க கண்டால் கொஞ்சம் இப்போ பயப்படுறாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, பயப்படுவாங்க. அதாவது அவங்க சிகரெட்டு குடிக்கிறது நமக்கு தெரியக்கூடாது, அவங்க தண்ணி அடிக்கிறது நமக்கு தெரியக்கூடாது, இன்னும் வாழ்கிறவங்க. ஜெய்சங்கர் காலத்தில் தான் பத்திரிகைக்காரங்களை இந்த பார்ட்டி கூட்டு போவார். எங்கன்னா அங்கே வளசரவாதத்தில் இருக்க மாடி, அவருக்கு ஒரு ஹட்டு வில்லேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. மேலே குடிசை போட்டு போகிறோம். அங்கே பத்திரிகைக்காரங்க அப்போ கொஞ்சம் பேர் தானே, ஒரு 13 பேர் இருப்போம். அதில் 6-7 பேர் தான் சாப்பிடுவோம். அப்போ நல்லா ஹாய்ன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் சார், ஐயா வணக்கம் அப்படிங்கிற சூழ்நிலை. ஹாய் 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 ஹாய்ன்னு சொன்னவர் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் தான். அது கொஞ்சம் அந்த சமயத்தில் மூத்த நடிகர்களுக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. என்னையாமே ஹாய் ஹாய்ன்னு சொல்கிறானுங்களா, இந்த மாடா ஓட்டுறான் அப்படின்னு நடிகர்களுமே சொன்னார். பத்திரிகையாளர் சொன்னார், என்னையா மாடை விட்டான ஐயா அப்படின்ட்டு காமெடியாக சொன்னார். அது ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்ட்டி அவர் ஹோல்ட் பண்ணார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள் சாவித்திரி அந்த கார்டன் அந்த வீட்டை விற்றாங்க. அபியுல்லா ரோடில் உள்ள பெரிய வீட்டை விற்றாங்க. விற்ற அன்னைக்கு அந்த வீட்டை விற்க போகிறேன்னே சொல்லலை. பத்திரிகையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு கூப்பிட்டாங்க. போனேன், போதை பிராண்டி எல்லாம் இருந்துச்சு. சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ட பிறகு அவங்க சொன்னாங்க, என்னை வாழ வச்சது நீங்கள் தான், என்னை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது நீங்கள் தான். அதனால் முதல்ல நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது இதுதான். நாளைக்கு இந்த வீட்டை நான் காலி பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா நான் வித்துட்டேன் அப்படின்னாங்க. எல்லாருமே ஷாக். அதாவது மது சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்குமே இறங்கி போச்சு. அந்த சோகத்துலேயும் பத்திரிகைக்காரங்களை சந்திக்கணும், அவங்கள சந்தோஷப்படும் வந்துடுங்க பார்த்தீங்களா, அது ஒரு பார்ட்டி. அதுக்கப்புறம் பாரதி ராஜா அப்போ என்னென்னா அவுட்டோருக்கு கூப்பிட்டு போவாங்க பத்திரிகைக்காரங்களை. ஒரு 7 பேர் 10 பேர் போனோம்னா அங்கே வச்சு சாப்பிடுவாங்க. பாரதி ராஜா அப்படி தான் சாப்பாடு கொடுப்பாரு, மைசூர். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் எவ்வளவு மதுவை பிடிக்காதவர், மது வெறுக்கிறவர். அவரே அங்கே அப்போல்லாம்
அங்கே பெங்களூர்லாம் அதிகமாக ஷூட்டிங் நடக்கும். ஓ. ஏன்னா அவங்க ஒரு 5 லட்ச ரூபா சப்சிடி விடுவாங்க, பெரிய விஷயம். இப்போ அதுக்காக அங்கே நடக்கும். அப்போ அங்கேருந்து பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு போகும்போது ஒரு 8 மணி ஆனவொடனே அவர் பேசிகிட்டே இருக்கவர், சரி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பட்டுமா அப்படின்னு போயிடுவார். அப்போ கூப்பிட்டே சொல்லிட்டு போவார், அவங்களெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்ட்டு. அவரும் மது விருந்து நடத்தினார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை என்னாச்சு, அப்போ வந்து மதுவிலக்கு அமல் இருக்குது. அந்த சமயத்தில் நாங்கள் வந்து அண்ணா சாலையில் உள்ள ஒரு பெரிய ஹோட்டலில் மது விருந்து நடந்துச்சு. சாப்பிட்டா ஏசி வந்துட்டார் திடீர்னு. எல்லாருக்கும் ஷாக்கு, இறங்கி போச்சு. பத்திரிகாரனா இப்படி உட்காந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே அதுக்குள்ளே யாரோ நம்ம நண்பர்கள் ஒருத்தர் வந்து எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, பேசாமல் எல்லோரும் வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுங்கன்ட்டாங்க. அந்த மாதிரி மது விருந்து அந்த காலத்துலேயும் இருந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு 7 பேர் 8 பேர் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது பத்திரிகைக்காரர்களுக்கான மது விருந்து. அப்புறம் அவங்க பர்சனல் விருந்து வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அனிருத் நடத்தினார். எல்லா நடிகளுமே விஷால் எல்லாருமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பத்திரிகைக்காரங்க மத்தியில் அவங்களும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஏன் நீங்கள் மட்டும் சும்மா இருக்கீங்கன்னா அவங்க எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போ தனுஷ், அனிருத் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் அனிருத் நடத்தின அந்த பார்ட்டியிலிருந்து தான் நடிகைகளோட சில நேரங்கள் அந்தரங்க போட்டோக்கள்லாம் வெளியானுச்சு. அந்த சமயத்துல அல்ல, அடுத்து வந்த விருந்துகள்ல இருக்கும். ஏன்னா நாங்க கண்ட்ரியோட புகைப்படம்லாம் வெளியாக இல்லை, அதெல்லாம் வந்து அவர் வந்து எப்பவுமே என்ன காரணம்னா அவர் குஷி பார்ட்டியர். அதனால எல்லாரும், அதாவது நடிகைகள் விரும்பி போய் கன்னத்துல சேர்ந்து வச்சு புகைப்படம் எடுக்கிறது வந்து அவங்க இஷ்டம். அதை வந்து யாருமே அந்த சமயத்தில் யாரும் அவர் வற்புறுத்தலை, அவங்களா போய் விழுந்தாங்க. திரிஷா முதற்கொண்டு, ஆண்ட்ரியா முதற்கொண்டு எல்லாரும், நயன்தாரா முதற்கொண்டு எல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. அது வந்து யாரும் தப்பு சொல்ல முடியாது. இசையமைப்பாளர் நல்ல பாட்டு நமக்கு போடணும், சின்ன பையன் சிவப்பா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க. அது அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்கள் வெளியே யார் வெளியிட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் வந்ததை பற்றி யாரும் கவலைப்படவும் இல்லை. சுசித்ரா அவங்க சொல்லியிருக்க புகார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்த அந்த பார்ட்டி ஃபோட்டோக்களும் பயங்கர பரபரப்பாக கேளப்பட்டது. அது வந்து எப்படின்னா, அதாவது நடிகைகள் விருந்துகளை தாண்டி அந்தரங்க விருந்துன்னு வைப்பாங்க இல்லையா, கொஞ்சம் அந்யோன்யமான ஆட்கள், அந்த பார்ட்டி தான் அது. அது வந்து தேச துரோகம் மாதிரி, நம்பிக்கை துரோகம். நம்பிக்கையோட நம்முடைய வெல்விஷேஷன் ஒரு 5-6 பேரோட சேர்ந்து அவங்க பார்ட்டி வச்சாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வெளியே சுச்சி லீக்குன்னு விட்டது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். அது மன்னிக்கவே முடியாது. அந்த நம்பிக்கை துரோகம் செய்தது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே? யாரு இல்லை, சுச்சி லீக்குன்னா அது சுசித்ராவோடது தான். அது என்ன சொல்லுது, கார்த்திக் குமார் போட்டாருன்னு சொல்லுது. கார்த்திக் குமார் போட வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா தனுஷ், கார்த்திக் குமார் 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, திடீர்னுட்டு தனுஷ்னா அதை நீக்க சொன்னார் அப்படின்னு வர உருட்டுது. ஆனால் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய அக்கௌண்ட் அவங்க பயன்படுத்தி இந்த ஃபோட்டோலாம் வெளியிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா சொல்கிறாங்களே. அதாவது அது சொல்கிறது எல்லாமே பொய்ங்க. அதாவது மேக்சிமம் பொய் தான். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு சுச்சிலிக்கு வந்த புதுசில் நான் பேசினேன். அதுக்கப்புறம் அதை பற்றி நான் பேசவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த February மாதம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் சுசித்ரா பேசுகிறேன்னு. புரியலையே அப்படின்னு. நான் தான் சுசித்ரான்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. நான் உங்களை பற்றி சில இடம் திட்டிருக்கேன். யார் அந்த மாதிரி சொல்லுது, சுசித்ரா. ஆமாம், அது என்கிட்ட இருக்கு. அது மறுக்கவும் இல்லை. இன்னைக்கு கிளைமேக்ஸ் அப்புறமா சொல்கிறேன். இன்னைக்கு கிளைமேக்ஸ் அது முடிஞ்சிருச்சு. அது பார்த்தீங்களா இல்லையா, பைல்வான் வின்னர் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிச்சு. அது அப்புறம் வரேன். அப்போது என்ன சொல்லிச்சுன்னா, நான் சில வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதை பாருங்கள். அதை வச்சு நீங்கள் எனக்கு கேள்வி கேளுங்க. நீங்கள் தான் யூடியூப் நம்பர் 1 இருக்கீங்களே, எடுப்பில் மன்னிச்சிங்க. நான் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டேன், மன்னிச்சிங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு சிலது உடன்பாடு இல்லைனாலும் நீங்கள் எல்லாம் நல்லா தான் பேசுகிறீங்க, கரெக்டாக தான் பேசுகிறீங்க, மறுபடியும் மன்னிச்சிங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் என்னை ஒரு பேட்டி எடுங்க, உங்களுக்கு தான் நிறைய சேனல் தெரியுமே. இப்போ நான் இடையில ரொம்ப நாளாக லைம்லைட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, இது என்ன தான் ஆடியோவில் வருதுன்னு பார்த்தா கச்சாமுச்சான்னு வருது. அது கார்த்திக் குமார் வாய்ஸு அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லிச்சு. அதுக்கப்புறமா நேற்று கூட எனக்கு மெசேஜ் போட்டிருக்கு, கார்த்திக் குமார் போய் சொல்கிறாரு, அது அவன் வாய்ஸ் தான், சத்தியமாக சொல்கிறேன், அவன் போய் சொல்கிறான், அவனை ஒரு இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்புது. நான் உங்களுக்கு தரேன், என்கிட்ட இருக்கு, ஃபோனில் இருக்குது.
இதுக்கிடையே இன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு கார்த்திக்குமார் ஃபோன் பண்ணார். இன்னைக்கா? ஆமாம். அண்ணே வணங்கண்ணே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நம்ம ஒரு 3 தடவை பார்த்துருப்போம். 3 தடவையுமே படத்தினுடைய ப்ரிவியூவில் தான் பார்த்துருக்கோம். கொலவலையா முந்திரிகள்னு 3 தடவை பார்த்துருக்கோம். பேசியிருக்கீங்க, நான் பதில் பேசியிருக்கேன். ஆனால் நெருக்கமாக நம்ம பேசுனதில்லை. அதுக்கப்புறம் நீங்களும் பேசுனதில்லை, நானும் பேசுனதில்லை. இப்போ தான் பேசுகிறேன். அந்த வாய்ஸ் என் வாய்ஸ் இல்லைன்னு. வாய்ஸ் இல்லைங்கிறாரா? என்ன ஒரு மறுக்காரு. நான் ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்க போலீஸ் தான் இவர் வாய்ஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நானா போய் எப்படி ஜட்ஜுன்னு சொல்றது? அப்போ நான் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு ஃபோனை வச்சுட்டார். இடையில மெசேஜ் போடும். ஒரு நாள் எனக்கு மெசேஜ் போட்டுச்சுன்னா என் ஃபோன் எடுக்க முடியாது, ஸோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜை அனுப்புங்க அப்படின்னு. சுசித்ரா ராமதுரைன்னு பதிவில் தான் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தரேன். தோஸ் ஆர் வெரி மச் கார்த்திக் குமார் வாய்ஸ் நோட்ஸ். ஹீ இஸ் லையிங் தட் இட் இஸ் நாட் ஹிம். வென் ஹீ கெட்ஸ் ட்ரிங்க் வித் ஹிஸ் கேங் அண்ட் கால்ஸ் ஆன் சென்ஸ் வாய்ஸ் நோட்ஸ் டு மீ. ஹீ டஸ் இட் இன் சென்னை ஸ்லாங். அப்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வச்சு, என்னென்னா போலீஸ் புத்தி வேலை செஞ்சுது. இது ஏதாவது நம்மளை வில்லங்கத்தில் மாட்டி விடுறதுக்கு வழி பண்ணுது. இந்த வலையில் நான் மாட்டி விடாது. நான் பதிலே பேசலை, மெசேஜும் போடலை, ரெஸ்பாண்டே பண்ணலை. ஆனால் நேற்று வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கு, மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு திடீர்னு ஒரு வாய்ஸ், அதாவது ஒரு வீடியோ போட்டிருக்கு. இந்த வீடியோ அது கொக்கைன்னு கஞ்சா சிகரெட்டு பிடிக்காத ஒரு நேரத்தில் போட்டிருக்கு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக சுய உணர்வோடு பேசுது. ஹாய், இது என்னுடைய சேனலு. நான் மற்ற சேனல்லாம் தப்பாக தம்ப்நெயில் வச்சுட்டாங்க, என்னை ரேப் பண்ணிட்டாருன்னு கூட போடுறாங்க. ஸோ அவங்க நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. யார்? யூடியூப் சேனல் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கு. இந்த சேனல் நான் அப்படி பேச மாட்டேன். இதில் கௌரவமாக சினிமா ரிவ்யூ பண்ணுவேன். அப்புறம் சில மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் சொல்லுவேன். இது மற்ற சேனலில் போல இல்லை. இனிமேல் நான் டிவி சேனலுக்கு பேட்டி கொடுக்க மாட்டேன், நிறுத்திட்டேன். இதில் மீசை பைல்வானுடைய மீசையை பார்த்து, முகத்தை பார்த்து, அந்த பாடி லாங்குவேஜ், அந்த மாடுலேஷன் பேச்சை பார்த்து நீங்கள் மயங்கிருக்கீங்க. அதை பார்த்து எனக்கும் அவருக்கும் பெரிய யுத்தம் நடக்கிற மாதிரி, வார் நடக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இதில் பைல்வான் வின்னர். கிளைமாக்ஸ் அதே வந்துருச்சா? அவருடைய மோட்டிவ் என்னென்னா, இவ்வளோ நாள் சும்மா இருந்திருக்கு இல்லையா, மறுபடியும் வரணும். மறுபடியும் வரணும்னா பெரிய ப்ரமோஷனோட வரணும். யூடியூபில் என்கிட்ட என்னங்க இப்படிலான்னு கேட்டதுக்கு அவன் சொன்னாங்க, அவர் அந்தமாவே தான் திடீர்னு வந்துச்சு, என்னை பேட்டி எடுங்கன்னு சொல்லிச்சு, இவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் அட்வொகேட்டு அப்படின்னு சொல்லிச்சு. சரி ரைட்டுன்னு எடுத்து வைப்போம்னா பெரிய பிரச்சனை ஆகிட்டு, பெரிய பப்ளிசிட்டி ஆகிட்டு. அது தனக்கு ப்ரமோஷன் வேணும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, யூடியூப் சேனலுடைய டெம்டேஷன், அவங்க கேள்விகள் போக்குவரத்தில் நம்ம விஜய் ஆண்டனி வரைக்கும் மாட்டி விட்டு. விஜய் ஆண்டனியே மாட்டி விட்டு தெரியுமா உங்களுக்கு? படிச்சிங்களா? சொல்லுங்கள். அது நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் விஜய் ஆண்டனி பற்றி பேசுனது யூடியூப்ல வந்திருக்கு, நான் பேசக்கூடாது. ஏன்னா அதோட கருத்தை நான் ஏன் சொல்லணும்? அப்படி இருக்கும்போது எல்லாரையும் பிடிச்சி மாட்டிட்டு, அப்புறம் வனிதா விஜயகுமார் வீட்டில் அது என்னதான் நடந்தது? உங்களை நேரடியாக குற்றச்சாட்டு பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களே, அங்கே அந்த குற்றச்சாட்டு செக்ஸ் படம் எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அதை பேசியிருக்காங்க. ஏங்க நீங்கள் பத்திரிக்கை தானே, என் கூட எவ்வளோ நாள் பழகிட்டீங்க? இதை பற்றி வேற யாராவது வாயை திறந்துருக்காங்களா? கேள்விப்பட்டீங்களா? இது ஆமாவா இல்லையா? இல்லை அப்படி ஏதாவது நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நிச்சயமாக பத்திரிகையாளர்களுக்கு தெரியாமல் இருக்குமா? இன்னொன்று, இப்போ காஸ்டிங் டைரக்டர்னு வந்துட்டாங்க. அவங்க தான் யார் என்ன கால் ஷீட். இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லை. எனக்கு எல்ஐசி 23ஆம் ஷூட்டிங் இருக்குது, அவர் தான் எனக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ அதை நான் பண்ண முடியாது. இன்னொன்று, இங்கேருந்து நான் ஆட்களை அனுப்புறது அப்புறம் அங்கேருந்து அதை நிறுத்தி இங்கே நான் ஆரம்பித்தேன்னு சொல்லுது. நான் தவறு செஞ்சால் நிச்சயமாக என்னை யாராவது ஒருத்தன் காட்டி கொடுப்பான், கண்டுபிடிச்சிருவான். அப்படி யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களா? இல்லை. அது அபாண்டமான குற்றச்சாட்டு. அப்புறம் நான் பத்திரிகைக்காரன் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இப்போவும் நான் என் பத்திரிகையில் காட்டுறேன், நெற்றிக்கண்ணில். இந்த வாரமும் என்னுடைய பேஜ் 2 பேஜ் சினிமா பேஜ் வந்திருக்கு, அதையும் நான் காட்டுறேன். இது இந்த வாரம் நெற்றிக்கண் வார இதழ். இந்த வாரம் நெற்றிக்கண் வார இதழில் என்னுடைய சினிமா பேஜ் திரைக்கு பின்னால் எம் ரங்கனான்னு வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதில் 17 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன். என்னுடைய ஜூனியர் தான் நெற்றிக்கண் ஆசிரியர் மணி. ஒரு அன்பு பேரில் நான் இன்றைக்கும் நான் பத்திரிகைக்காரனாக தான் இருக்கேன். அதே மாதிரி யூடியூபராக இருக்கேன். பத்திரிகையில் எனக்கு போதிய வருமானம் இல்லைங்கிறனால தான் என்ன அனுபவத்தையும் பத்திரிகை செய்திகளையும் ஆதாரம் வச்சு நான் யூடியூபில் பேசிக்கிட்டுங்க. யாரையும் நான் அவதூறு பண்ணலை. நான் என்னுடைய செய்திகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒருவர் தன்னை பற்றி சொல்லிப்பாங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். அது இவங்களுக்கு செக்ஸாக தெரியும், அவங்க சொல்லும்போது செக்ஸாக தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல,
பெண்ணியத்தை காக்க வந்த பெண்ணின காவலர்கள் இருக்காங்களே, நடிகைகளை போய் இந்த மாதிரி ஆபாசமாக ட்ரெஸ் போடாத, அறநிர்வாணமாக ட்ரெஸ் போடாத சொல்லு, போராடு. அதை விட்டுட்டு நான் பேசுகிறவனை போய் என்னைய போய் திட்டி பேசிட்டு அர்த்தம்? தப்பு இல்லத. நான் எந்த ப்ளூ ஃபிலிமுக்கும் ஏஜெண்டாக இல்லை. ப்ளூ ஃபிலிம் ஷூட்டிங் கூட நான் பார்த்ததில்லை. ப்ளூ ஃபிலிம் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. அதில் யார் யார் நடிச்சிருக்காங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு அறிமுகமானவங்களா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படி? ஆமாம், ஷகிலா நடித்து எத்தனை வந்திருக்கு. ஷகிலா ஒத்துக்கிடுச்சே, அது என் வயிற்று பிழைப்புன்னு சொல்லிச்சு. இப்போ நாங்கள் மட்டும் என்ன நாக்கு பிழைப்புக்கு நடத்திக்கிட்டு இருக்கேன், இதுவும் வயிற்று பிழைப்பு தானே. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு வயிற்று பிழைப்பு. அதுவே ஒரு யூடியூப் சேனல் நடக்குது, அந்த யூடியூப் சேனலுக்கு எனக்கு பேமெண்ட் கொடுத்து என்னை இன்டர்வியூ எடுத்துச்சு. ஏன்? வியூஸ் வருதுன்ட்டு. சகிலா உங்கள்கிட்ட பேசுனது, உங்கள் மகளை பற்றி கேட்டது, இதெல்லாம் பிளானா? இல்லை பிளான் இல்லை, அது கொஞ்சம் கோவப்பட்டுருச்சு. ஏன்னா வளர்ப்பு மகள் ரோட்டில் சண்டை போட்டது, பத்திரிகையில் செய்த போட்டது, இதை நான் பேசினேன். உனக்கு மகள் கிடையாது, உன் வளர்ப்பு மகளே இப்படி பேசிச்சேன்னு சொன்னல, அந்த கோவத்தில் ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லிட்டு. அப்போ உங்கள் மகன் மேலே சொன்ன குற்றச்சாட்டு லெஸ்பியன் சொன்ன குற்றச்சாட்டு அது பொய், சத்தியமான பொய். அதை நிரூபிக்க சொல்லுங்க. சரி, இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போன பிறகு உங்களை இல்லை, அது நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு, பெரிய போர்க்களமாச்சு. ஏன்னா நான் சொன்னேன், ஏம்மா உண்மையாக இருந்தா நீ ஃபீல் பண்ணலாம், அவள் பொய் பேசியிருக்கா, அந்த பொய்க்கு அவளே அனுபவிச்சுட்டு போறா, பாவம் ஒன்றா தப்பு தானே. அது உண்மையாக இருக்கும், அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் ஆண்டவன் அவளுக்கு தண்டனை கொடுப்பான், நாக்கை உள்ளே இழுத்துருவான், நாக்கிலே புற்றுநோய் வரலாம். ஏற்கனவே அது ஒரு 5 நிமிஷம் விட சீரியட் பிடிக்காமல் இருக்க முடியாது. அதனாலே பிக் பாஸை விட்டு வெளியே போனேன்னு அதுவே சொல்லியிருக்கு. நான் ஏன் தெலுங்கு பிக் பாஸை விட்டு வெளியே வந்தேன்னா சீரியட் குடிப்பேன். இப்போ இந்த பார்ட்டி கலாச்சாரத்தில் இதுக்கு முன்னாடி அதாவது 80s கிட்டத்தட்ட விஜயகுமார், மஞ்சுளா அவங்களுடைய வீட்டில் நடக்கிறது தான் மிக பிரபலமாக, அதாவது ஊரறிஞ்ச ரகசியம் மாதிரி அது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அங்கே அந்த அனுபவத்தை நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணி? இல்லை, நான் அந்த பார்ட்டி பற்றி கேள்விப்பட்டதில்லை, நான் பார்ட்டிக்கு போனதும் இல்லை. அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா விஜயகுமார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவருடைய முதல் படத்திலிருந்து நான் பார்த்துருக்கேன், அவங்க ஊருக்கு போயிருக்கேன், அவரோட 4-5 படங்கள் நடிச்சிருக்கேன், அந்யோன்யமாக இருந்திருக்கேன். அவர் வீட்டில் அந்த மாதிரி பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டிக்கு என்னை கூப்பிடவும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவருடைய பங்களா இருக்குல்ல, அங்கெல்லாம் நாங்கள் வில்லன் படம் ஷூட்டிங்லாம் எடுத்திருக்கோம். அப்போ ஆமாம், அதேமாதிரி விஜயகுமாருக்கு முன்னாடியே நான் மஞ்சுளாவை பேட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய தனி ட்ராக் இருக்குது. அதாவது இவர் என்ன பண்ணார், மாங்குடி மைனர்னு ஒரு படம் விசி அந்த படத்துல எம்ஜிஆர் ரசிகர் அவர் அடிச்சாரு, பச்சையெல்லாம் குத்திக்கிட்டாரு. ஆமா, அண்ணா அண்ணான்னு ஒரு பாட்டுலாம் உண்டு இல்ல. ஒரு 4 நாள் கழிச்சு போனாரு. உன்னை யார் அந்த வேஷம் நடிக்க சொன்னது? வெளியே போ. விஜயகுமார் எம்ஜிஆர் சொன்னாரு. விஜயகுமார் சொன்னது மட்டும் இல்லாம அண்ணா பத்திரிகையில கழக கட்டுப்பாட்டை மீறியதற்காக விஜயகுமார் கட்சியில் நீக்கப்பட்டார். எதனால விளக்குறாருன்னு கேட்க, மஞ்சுளாவை திருமணம் பண்ணனால. இது அவருக்கு தெரியாம எப்படி இந்த திருமண ஏற்பாடுகளே அவருக்கு தெரியாம எம்ஜிஆர் அவர்கள் எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க, அப்போ அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு, புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த சூழ்நிலையில் இதெல்லாம் அவருடைய பார்வை போல பெரிய விஷயமா படலை. ஆனால் இது கேட்காம யாரு எம்ஜிஆர் மேல போய் கட்சியில் சேரணும், இவரா கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இவரா பச்சை குத்திக்கிட்டு இவரா என்ன அர்த்தம் அது? அதனால அவர் நீக்கினார். சுசித்ரா கமலஹாசனுடைய பார்ட்டியில் போதை வஸ்து பரிமாறப்பட்டதாகலாம் கடுமையான ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. ஆனாலும் அதை கேட்டுட்டு சினிமாவில் இருக்கவங்க சைலண்டாக இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு உண்மையாக இருக்குமோ சந்தேகத்திலாம் கேட்குறேன். ஏன்னா உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா உங்களுடைய அனுபவத்தில்? எனக்கு தெரிஞ்சு கமலஹாசன் படம் 2 படத்தில் நடிச்சிருக்கேன், பத்திரிகையாளனாவும் போயிருக்கேன். எல்லாம் இருக்கும். இல்லைன்னா மது இல்லை சாப்பிட்றதுல விஜய் கேப்டனை விட ஒரு பங்கு மேலே போய் இந்த மசால் வடை, முறுக்கு இதெல்லாம் கூட 11 மணிக்கு கொடுப்பாது. அவ்வளவு அதாவது மட்டன்னு இப்போ எறா எல்லாம் எது வேணாலும் வாங்கலாம். இது மாதிரி நட்ஸு இதெல்லாம் அதிகமாக கொடுக்குறவர் கமலஹாசன். அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி இந்த ஒரு குற்றச்சாட்டை எனக்கு ஒருவேளை அது அனுபவிச்சிருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. அதே சொல்லுதே வந்துச்சு நான் மாட்டேன்ட்டேன், அந்த வார்த்தைக்கு வந்துச்சிங்களா, அப்போ அது அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் அதுக்கு முழு பொறுப்பே இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒன்று அவர் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவருக்கு கமலஹாசன் மேலே நடவடிக்கை எடு. ஏன்னா இது கோக்கைன்ங்கிறது வெளிநாட்டு இது இல்லையா, சுசித்ரா மேலே வழக்கு போட்டு உள்ளதில்லை இன்னும் சொல்லியிருக்காரு. கரெக்டான விஷயம் தானே. அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கஞ்சா கேஸு குண்டாசுன்னு போடுற தமிழக அரசு நான் அதை விமர்சிக்கல. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில்
தமிழ்நாடு ரொம்ப மூழ்கி போயிருக்குங்கிற சூழ்நிலை கமலஹாசனே அதுக்கு ஒரு லீடராக வழிகாட்டியாக இருக்காருன்னா அந்த இதை நீ விசாரிக்கணும், சும்மா விடக்கூடாது அது. ஆனால் சுசித்ரா வந்து இப்போ மட்டும் கமல்ஹாசன் மேலே குற்றச்சாட்டு வைக்கல. பிக் பாஸ் டயத்துலேயே வந்து கமல் மேலே அதிகமான குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை பர்சனல் இதனால அவங்களுக்கு ஏதோ பாதிப்பு இருந்தாலும் இல்லை, உண்மையிலே வன்மம் இருக்குது. என் மேலே இருக்கிற மாதிரியே எல்லாரும் மேலேயும் வன்மம் இருக்குது. ஆனால் உங்கள் மேலே வன்மம் இருக்குதா சொல்கிறீங்க, ஆனால் வன்மம் இருக்க மாதிரி தெரியல. உங்கள் 2 பேருக்கும் ஏதோ ரகசிய நட்பு இருக்க மாதிரி. இல்லை, அது நான் யாருக்குமே சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு மென்டல், கிரிமினல் மென்டல். தண்ணியை போட்டு கொக்கைனை போட்டுட்டு கஞ்சா சிகரெட்டை குடிச்சிங்கன்னா வேற மாதிரி பேசும், நார்மலாக இருக்கும்போது வேற மாதிரி பேசும். இல்லை, அதாவது நான் வந்து குமுதம் யூடியூப் சேனல்காரங்களை காட்டி கொடுக்க விரும்பலை. இல்லை, அதில் இருந்த உண்மை என்னதான் அப்போ அதை என்ன அதாங்க, அது போதையில் இருக்கும்போது இந்த மாதிரி வன்மத்தோட கச்சா முச்சான்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடுத்து நாரடிச்சிட்டு. நான் வந்து ஒரு 5% கூட பேசலை, 5% கூட நான் பேசலை சாமி. 200% பேசிட்டு அது. ஆனால் என்னையை போட்டு வருவர்னு வறுக்கிறாங்க, ஆனால் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்ககிட்ட தான் நீங்கள் அது மெசேஜ் அனுப்பியிருக்கு, உங்ககிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்கு. இதில் வந்து நீங்களே வந்து ட்ராமா பண்ணுறீங்களோன்னு எனக்கு இதுக்கு சிரிப்பு தான் பதில். ஏங்க, என்னை அவ்வளோதான் அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு நான் நீ பேசுன்னு சொல்லியிருப்பேனா சொல்லுங்க? அவ்வளோ முடையனா நான் குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன் அப்படிலாம் பேசுது. அதே ஒரு பிளானாக கூட இருக்கலாமே, நீங்களே 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு. ஏன்னா இது ஒரு நல்ல தலைப்பாக தான் இருக்குது. இது வரைக்கும் இல்லாதது. தனுஷ் மேலே வந்து பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் சுசித்ரா வந்து 2.0 மாதிரி ஒரு புதுசாக ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கு. கார்த்திக் குமாரும் தனுஷும் ஒரு கே, அவங்க 2 பேரும் இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுறாங்களே. கெட்டவாட வீசுது. ஏதாவது ரூம் ஸ்ப்ரே பண்ணுங்க. ஏங்க நிஜமாக தாங்க சொல்கிறேன், இவர் பேசுறதுல கெட்ட வார்த்தை வீசுதுன்னு நான் சொன்னேன். ஏங்க இதெல்லாம் ஒரு பொம்பளை பேசுகிற பேச்சா? அதுவும் வந்து ஒரு தன்னுடைய தாலி கட்டின கணவன் 11 வருஷமாக வாழ்ந்துருக்கான், உனக்காக சில தியாகங்களை பண்ணியிருக்கான், அவனை போய் இப்படி பேசுறது நல்லாவா இருக்குது? என்ன இன்னொன்று, அவன் கல்யாணம், அதாவது அவன் வந்து உன்னை விவாகரத்து பண்ணிட்டு அமிர்தா சுப்பிரமணியம்னு ஒரு நடிகர் இணைந்தங்களை பண்ணிட்டான். கார்த்திக் குமார் இப்போது கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணு பேருக்கு அமிர்தா சுப்பிரமணியம். அது 4-5 படத்தில் நடிச்சிருக்கு. அது என்ன சொல்லி தெரியுமா? கழுதை விட்டு கடந்து போப்பா அப்படின்னு தன்னுடைய புருஷனை போய் சொல்லியிருக்கு. அப்போது இது எவ்வளவு பெரிய பொய் அப்படிங்கிற அதுக்கும் புரிஞ்சிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கார்த்திக் குமார் என்ன சொல்கிறாரு, ஆமாம் அதில் என்ன தப்பு, நான் ஓர்னேஸ் சேர்க்கையாளர் மாநாட்டில் கலந்துருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அவர் ஓப்பனாக பேசுகிறாரு. ஆனால் இது வந்து பேசுனது அநியாயத்தின் உச்சம். அப்படி பேசிடக்கூடாது. ஒரு 2வது, நீ டைவர்ஸ் பண்ண உன்னுடைய முன்னாள் கணவனை பற்றி அவதூறு பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதை யோசிக்க வேண்டாமா? அப்போது கார்த்திக் குமார் மேலே ஒரு பெரிய வன்மம் இருக்குது. அவன் ஏன் குமார் மேலே வன்மம் இருக்கா, தனுஷ் மேலே வன்மம் இருக்கா? ஏங்க 2 பேரும் நண்பர்கள்ங்கிறதுனால அந்த கார்த்திக் குமார் மேலே உள்ள வன்மம் தனுஷ் மேலேயும் தேவை இருக்கும். சரி, அப்படி என்ன நடந்திருக்கும் தனுஷ்கிட்ட இந்த சுசித்ராவுக்கு? அவங்க ஏன் இவ்வளவு தூரத்துக்கு அவங்க பாயிறாங்க?